வணக்கம். போன வீடியோவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் புக் 1 to 4 பற்றி பார்த்தோம். இப்போ புக் 5 என்னங்கிறத பார்ப்போம். இது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃபீஸில் தான் மெயின்டைன் பண்ணப்படுது. இது ரெஜிஸ்டர் ஆஃப் டெபாசிட் ஆஃப் வில்ஸ். டெபாசிட் ஆஃப் வில்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 42 to 46 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது புக் 3லேயே உயில்கள் வந்துடுது. இது என்னங்கிற குழப்பம் இருக்கலாம். இது ஒரு சீல்டு வில். அதாவது ஒருத்தர் உயில் எழுதி வைக்கிறவர் ரெஜிஸ்ட்ராருக்குமே அது தெரிவிக்காமல் என்ன கண்டென்ட்டுங்கிறத சீல் பண்ணி ஒரு கவரில் வச்சு அந்த கவரில் அவரோட பேரும் அந்த உயிலுங்கிற நேச்சரை மட்டும் எழுதி ஒரு டெபாசிட் பண்ணலாம். அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த உயில் பிரிக்கப்பட்டு புக் 3ல் என்ட்ரு பண்ணப்படும். ஸோ இது அந்த உயிலை ரகசியமாக பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். புக் 3யோட உயிலோட காப்பியுமே அஃபிஷியலாக அவரோட இறப்புக்கு அப்புறம் தான் வழங்கப்படும். ஆனாலும் இன்னும் சேஃப்டி அண்ட் சீக்ரெசி வேணும்னு நினைக்கிறவங்க புக் 5 ப்ரிஃபர் பண்ணலாம். இது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸஸில் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க ஜாயிண்ட் ஒன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸஸில் பதிவு பண்ணப்படுது.